ஸ்டாலின் அவர்கள் கையாண்டது எப்படி இருக்கு? விஜய் என்ன பேசுறதெல்லாம் ஏதோ சின்ன குழந்தை சொல்லுது அப்படின்னு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு தானே ஸ்டாலின் போறாரு. விஜய் ப்ரோ, ஸ்டாலின் எடப்பாடியை தான் எதிரியா பாக்குறாரு ப்ரோ, தெளிவா புரிஞ்சுடுங்க. ஏன் பழி வாங்குறாருன்னு சொல்றாங்க, பழி வாங்கலையே அவர். அப்ப நீங்களே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆட்டு இம்பிராக்டிகல் ஆட்டு விஜய் வீடியோ போட்ட மாதிரி தானே இருக்குது. எடப்பாடியோட அந்த சதி வேலையில போய் விழுந்தீங்கன்னா ரொம்ப கேவலப்பட்டு போவீங்க. சிவாஜி நிலைமை தான் டோட்டலா. பல நிரூபிக்காம மைனர் பார்ட்னர் போனீங்கன்னா அரசியலும் போச்சு, சினிமாவும் போச்சு. ஏட்டு சுரக்காதான். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். மகிழ்ச்சி. ஸ்டாலின் அவர்கள் கையாண்டது எப்படி இருக்கு? ஸ்டாலின் தெளிவா தான் கையாண்டாரு. அதை சீமான் பாராட்டுறாரு, டிடிவி பாராட்டுறாரு. இன்னைக்கு அண்ணாமலை கூட ஸ்டாலினை குறை சொல்லல. கவுன்சிலிங்களா நுணுக்கமா பார்க்கணும். அரசியல் ரீதியா ஸ்டாலின் விமர்சனம் பண்றாரு. இந்த விஷயத்துல ஒன்னும் ஸ்டாலினை குறை பண்ணல. செந்தில் பாலாஜியும் இந்த விஷயத்துக்குள்ள இன்னைக்குள்ள பெட்டில ஒன்னும் குறை சொல்லல. அதெல்லாம் தேவையில்லை. அசராக்கருக்கு நல்ல திறமையான அதிகாரின்னு போயிட்டாரு. ஸ்டாலின் ரொம்ப என்டியூரன்ஸோட டீல் பண்றாரு. என்ன விமர்சனம் வருதுங்கிறத பாக்குறாரு. சோ ஸ்டாலின் அரெஸ்ட்ங்கிற லெவல்ல கூட விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா பப்ளிக் ஒப்பீனியன் அரெஸ்ட் பண்ணுங்க வந்தா செய்வாரு. அல்லது பப்ளிக் ஒப்பீனியன் வரலன்னா அப்படி விட்டுருவாரு. இப்ப நீங்க ஏன் பழி வாங்குறாருன்னு சொல்றாங்க, பழி வாங்கலையே அவர், பழி வாங்கலையே. அப்ப நீங்களே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆட்டு இம்பிராக்டிகல் ஆட்டு விஜய் வீடியோ போட்ட மாதிரி தானே இருக்குது. ஸ்டாலின் நடவடிக்கை விஜய் என்ன பேசுறதெல்லாம் ஏதோ சின்ன குழந்தை சொல்லுது அப்படின்னு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு தானே ஸ்டாலின் போறாரு. அப்ப ஸ்டாலின் எடப்பாடியை தான் எதிரியா பாக்குறாரு. விஜய் ப்ரோ, ஸ்டாலின் எடப்பாடியை தான் எதிரியா பாக்குறாரு ப்ரோ, தெளிவா புரிஞ்சுடுங்க. அப்போ விஜய் தனிச்சு நின்று எடப்பாடி பலகீனப்படுத்துவாரு. சோ தனிச்சு நின்று பலகீனப்படுத்த வேண்டிய விஜயை நம்ம முடக்கி போட்டுறக்கூடாது. இதுதான் அவருக்கு நோக்கம். ஒருவேளையில நம்ம முடக்கி போட நினைச்சோம்னா தாக்கு பிடிக்க முடியாம எடப்பாடி கிட்ட சரண்டானா எடப்பாடி விஜய் டேமேஜ்ல இருந்து தப்பிடுவாரு. அதுக்கு பிறகு என்ன பொறுத்தவரை பலம் நிரூபிக்காத ஒரு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. என்றாலும் ஒரு பிரச்சார பீரங்கி ஒரு பலம் எடப்பாடி கிடைக்குது இல்ல. அப்ப எடப்பாடி தன்னோட எதிரி 100% எடப்பாடி தான் எதிரி. நானே சொன்னேன், அம்பேத்கர் ஐடென்டிஃபை தி எனிமி சொல்லும் போது எடப்பாடியை தான் நம்ம என்ன சேலஞ்ச் பண்றோமோ அதுக்கு தக்கனதான் நம்ம ஐயர் நாடார என்ன செய்ய முடியும். தம்பி தொழிலதிபர், தொழில் வாழ்க வளர்க, நிறைய பேருக்கு தம்பி வளர்ந்து தொழில் வாய்ப்பு கொடுக்கட்டு அந்த தம்பியை நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்ம செயல்படுறோம்ல. அதுதான் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுன கீதாவாசம் போது குறி எங்க இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம குறியும் அப்படிதான். தமிழக முதல் ரொம்ப புரூடனான ஒரு அரசியல்வாதி, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜய் எல்லாம் அவர் எதிரியா நினைக்கல, 100% எடப்பாடி தான் எதிரியா நினைச்சாரு. அதே மாதிரி இதற்கு முந்தைய காலகட்டத்திலும் 2019 ஆர்கே நகர் வெற்றி வீரர் டிடிவி தினகரன் எதிரியா நினைக்கல, அமைப்பு பலம் கொண்ட எடப்பாடியும் ஓபிஎஸ் தான் எதிரியா நினைச்சாரு. சோ அவருக்கு தெரியும் எல்லா இதுமே. சோ இந்த இஷ்யூ எந்த ரூபத்திலையும் எடப்பாடிக்கு வரக்கூடிய பாதிப்பை வராம தடுத்துறவும் கூடாது, எடப்பாடிக்கு ஒரு சாதகமாட்டம் வந்துடக்கூடாதுன்னு விஜய் டீல் பண்றாரு. விஜய் ப்ரோ, எடப்பாடியை தான் எதிரியா நினைச்சு ஸ்டாலின் டீல் பண்றாரு ப்ரோ. உங்க கூட இருக்கவனுக்கும் உங்களுக்கு ஆதரவா பேசக்கூடியவனுக்கும் கொஞ்சமாவது அறிவு இருந்துன்னா ஸ்டாலினுக்கு நடவடிக்கையில எடப்பாடியை தான் எதிரியா பாக்குறாருங்கிறது தெள்ள தெளிவா தெரியும். ஆனா ஸ்டாலினே எதிரியா சொல்றது எதிர்ப்பு ஓட்டு அதிகம் உள்ள பாஜகவை தான் சொல்லுவார். திமுகவுக்கு கெட்ட பேர் வந்திருக்கா இல்ல திமுகவோட ஸ்டேச்சர் உயர்ந்திருக்கா? டிஎம்கேக்கு இதுல தினகரனோட இது திமுகவுக்கு ஸ்டேச்சர் உயர்ந்திருக்கு. தினகரன் இதுவரை திமுகவுக்கு ஆதரவா பேசினவரே கிடையாது. ஏன்னா திமுகவுக்கு எதிராக களமாடின அந்த இதுல ஃபுல் பவர்ஃபுல்லா ஜெயலலிதா பவர்னா அந்த இடத்துக்குள்ள பவர் சென்டர்ல இருந்து பெரிய ஆளா இருந்தவர் டிடிவி தினகரன். அவங்க அந்த எண்ணத்துல தான் பொதுவாக அரசியல் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலை அவர் இன்னைக்கு தினகரனுக்கு பேச்சுங்கிறது திமுகவுக்கு ஒரு பிளஸ் தான். தினகரன் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. தினகரனும் வெளிப்படையா ஆதரிச்சு பேசுறாரு. அதே சமயம் ராமதாஸ் அவர்களும் ஸ்டாலின் மேல தப்பு இல்லை அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை ஆதரிச்சு தான் பேசுறாரு. இந்த விஷயத்துல யாரும் அடிக்க வேண்டாம் ஸ்டாலின் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அதான் இந்த இஷ்யூல விஜய்க்கு சப்போர்ட்டா பேசல யாருக்கு என்ன லாபம்? தமிழ்நாட்டுல பாஜக ஒரு சிலர் அண்ணாமலைய இம்பார்ட்டன்ஸை குறைக்க பேசினாங்க. அண்ணாமலை இப்பதான் அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு தினகரனை பற்றி பேசுறாருன்னா தினகரன் ஸ்பீச் அண்ணாமலைக்கு கண்ணை திறந்துட்டு தினகரன் அண்ணன் அதுன்னு சொல்லி எடப்பாடியை பற்றி பேசும்போதே தினகரனை பற்றி தானே பேசுறாரு. அப்ப தினகரனுக்கு கருத்தை அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் ஒரு டயலமோல இருக்கிற மாதிரியே சொல்றாங்களே சார், தாவேக்காவோட கூட்டணி பேசுற மாதிரியும். அது என்ன வதந்தியா இல்ல உண்மையா? தாவேக்காவை வேணா இந்தியா பிளாக்குள்ள கொண்டு வரதுக்கு அதுக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கலாங்கிற லெவல்ல அவங்க பண்ணலாம். கேரளாவில் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா கேரளா விஜய் ரசிகர் மன்ற தலைவர் ஈஸ்ட் போர்ட் அங்கங்கெல்லாம் மன்றத்தில் இருக்கவங்க ஒன்று, கொச்சின்ல
உள்ள மன்றத்தில் உள்ள 2-3 சீட்டு விஜய்க்கு கேரளாவில் ஒதுக்கி கொடுக்கலாம். அதே மாதிரி கர்நாடகாவில் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு சீட்டு கர்நாடகாவில் கொடுக்கலாம். தமிழ்நாட்டிலையும் வந்தாருன்னா ஸ்டாலின் பேசி ஏதாவது பண்ணி கொடுக்க பார்ப்பாங்களே தவிர இந்தியா பிளாக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு இவர் விஜய் அவங்க உள்ள வாங்க பார்ப்பாங்களே தவிர விஜய் தலைமையில போறதுக்கெல்லாம் 50-50 அதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பார்லிமெண்ட் முக்கியம். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஸோ ஸ்டாலினை வச்சு அவங்க 40 எம்பி அந்த அணி ஜெயித்துட்டாங்க, 38-39 எம்பி ஜெயித்துட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு இந்தியாவில் முக்கியமாக இருக்கும். மேலும் இன்னைக்கு அவங்க ராகுல் காந்தி வேற ஒரு கனவு வேற காண்றாரு, பாஜகவுக்குள்ள 69 காங்கிரஸ் ஸ்பிளிட் மாதிரி ஏதாவது ஸ்பிளிட் வந்துடாதான்னு சொல்லும்போது ஸ்டாலினுக்கு 22 முக்கியம்னு தான் ஒரு களமாடுறாரு. அது மட்டும் இல்லை, ஸ்டாலினுக்கு பெர்மிஷனோட தான் இவர் விஜய்கிட்ட பேசியிருக்காருன்னா ஸ்டாலினும் எடப்பாடியை தான் எதிரியா நினைக்கிறாரு, விஜய் எதிரியா நினைக்கல. காங்கிரஸ் இப்படி ஒரு ஃபார்முலா போட்டு கர்நாடகா எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு 2 சீட்டு, கேரளாவில் 3 சீட்டு, தெலுங்கானாவில் 1 சீட்டு, தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்னு சொன்னா ஸ்டாலின் அதை ஒன்றும் பெருசா தப்பா நினைக்க மாட்டாரு, ஓகேன்னு தான் சொல்லுவாரு. ராகுல் காந்தியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி தொடர்ந்து வர இந்த கூட்டணியில தான் இருப்பாங்க. அவர் இந்த கூட்டணியை உடைச்சிட்டு போய் அவரு கன்னியாகுமரியை தவிர எங்கேயுமே டெபாசிட் வாங்கல. நீங்க ஜோதிமணிக்கெல்லாம் 2.5% ஓட்டு, மாணிக் தாகூருக்கெல்லாம் 3.25% ஓட்டு, யாருக்குமே டெபாசிட் இல்ல. ராமச்சந்திரோட மகன் ராஜேஷ் ஒரு யாதவர் கம்யூனிட்டி, அவர் ஒரு 5% மேல ஓட்டு எடுத்தாரு. திருநாக்கரசன் ஒரு 5% மேல எடுத்தாரு. ஆறும் 5% மேல எடுத்தாரு. நமக்கு பிடிக்குது பிடிக்கல. இவர் கார்த்திக் சிதம்பரம் 10% ஓட்டு எடுத்துட்டாரு. நான் அது டெபாசிட் இழந்து கிண்டல் பண்ணாலும் கூட அவர் எடுத்த 10% ஓட்டு நல்ல ஓட்டு. ஏபிசிவி சண்முகம் அந்த தென் மாவட்டம், அது ஏபிசி வீரபாகு பிள்ளையோட சன், அவர் ஒரு தியாகி முன்னாள் காங்கிரஸ்காரர் மகன், அவரு ஒரு 5% ஓட்டு எடுத்தாரு. ராமசுப்பு நெல்லையில் 5% ஓட்டு எடுத்தார். இப்படி ஒரு 7-8 பேர் தான் 5% ஓட்டே தாண்டி இருப்பாங்க. இதுதான் ஐவிகேஸ் இளங்கவன், இதுதான் அந்த நிலைமை. டோட்டலா சில இடங்கள்லாம் 2%, 1%. வட தமிழகத்தில் நீங்க மாநில தலைவர் போட்டிருக்க, செல்வ பிறந்தே போட்டிருக்க வட தமிழகத்தில் ஓட்டே கிடையாது. அதுக்காக தான் அவரு ராஜேஷ் சில அரசியலை பண்ணிட்டு இருக்காரு தவிர திமுக கூட்டணிங்கிறதுல எல்லாருமே உரையா தான் இருக்காங்க. ஏன் எதிராக பேசினதா சொல்லப்பட்ட அழகிரி முன்னாள் தலைவரை 45% வாக்குக்கு மேல திமுக இருக்குன்னு என்னோட கருத்தை அப்படியே சொல்லியிருக்கிறாரு. அவராக கண்டுபிடிச்சாரா, நம்ம சொன்னதை பேசினாரான்னு தெரியல. பெரிய தலைவர், ஒரு பெரிய சிந்தனையாளர், ஓகே, அவர் அந்த கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு. எல்லாருமே ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்கள் தானே இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் ஒரு சீட் ஷேரிங்க கூட்டணுங்கிற ஆசை எல்லா கட்சிக்கும் இருக்கத்தான் செய்யும். திமுகவுடைய ஸ்ட்ரக்சர் தெரியுற மாதிரி தாவேக்கா ஒரு கட்டமைப்பாவே இல்லையே அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பா கட்டமைப்பா இல்ல. விஜய் பொறுப்பெடுக்கணும். விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, கூடம் தெரியாம சாமியாட வந்த மாதிரி தெரியுது. கண்டிப்பா ஒரு 600 பேரை முக்கியமான ஆட்களை கூட்டு பேசி அவங்களுக்கு உறுதி கொடுத்து என்ன நம்பி நின்னுங்க, உங்களை நான் கைவிட மாட்டேன், நம்ம கேண்டிடேட்டா நின்னுங்க, பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் சொல்லி உறுதியா நின்னுங்கன்னு சொல்லி 600 பேர்ல 214 கேண்டிடேட்டை போட்டு கிருஷ்ணசாமி வந்தா 20 சீட்டு கேட்பார். கிருஷ்ணசாமி கொடுக்க முடியுமா? விஜய் கிருஷ்ணசாமி வந்தாருன்னா உங்க டைம்ஸ்க்கு வந்தாருன்னா அகாமடேட் பண்ணிக்கிடுங்க. அகாமடேட் பண்ணி உங்க தலைமையில வரக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு உங்க பலத்தை உங்க தலைமையில 214 போட்டுனாலும் சரி, இன்னொருத்தர் சீட்டு கொடுத்தாலும் சரி, நீங்க முதல்வர்னு ஒரு ஓட்டு எடுத்தாதான் உங்களுக்கு அரசியல் அரங்கத்துல மரியாதை. அது இல்லாம எடப்பாடியோட அந்த சதி வேலையில போய் விழுந்தீங்கன்னா ரொம்ப கேவலப்பட்டு போவீங்க. சிவாஜி நிலைமை தான் டோட்டலா. உங்களாலையும் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. பட் எடப்பாடி உங்களையா மதிக்கிறாருன்னா, தனிச்சு நின்னா நீங்க எடப்பாடி டேமேஜ் ஆயிடுவாருன்னு அச்சப்படுறாரு. உங்களை கண்டு அச்சப்படக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். சீமானே உங்களை ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை எதிர்த்து நிற்கிறது சீமானுக்கு லாபம்னு நினைக்கிறாரு. பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% ஓரித்து கொடுக்கணுங்கிறது அவர் மட்டும்தான் பரையர் தேவேந்திர வேளாளர்கிட்ட அவருக்கு கட்சிக்காரங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சமரம் மேல நீட்பு, கோனேரிக்கோன் கோட்டை, பாரதியாருக்கும் வஉசிக்கும் பாரத ரத்னா, மதுரை ஏர்போர்ட்டுக்கு தமிழ் மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன், இந்த மாதிரி பிராண்டி விஸ்கி வேண்டாம், கள்ளு போதும், ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில், இந்த மாதிரி பல இஷ்யூக்கள்ல தனித்தன்மையோட சீமான் இருக்கிறாருங்கிறது விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமானுக்கு எக்கச்சக்க மக்களை சென்றடையுது. அது அவருக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது. சாதாரண பிராமணர்கள் எல்லாம் பாரதியாருக்கு பாரத ரத்னாவை பாஜகவே கேட்கல, சீமான் அண்ணா தானே கேட்காங்கன்னு எனக்கே தகவலை சொல்றாங்கன்னு சொல்லும் போது விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு ஒரு பெரிய கெயினை கொடுக்குது. அதுல சீமான் ஜாலியா யூ டீசிங் மாதிரி விஜய் டீசிங் அடிச்சிட்டு இருக்கிறாரு. பட் சீமானுக்கு டார்கெட் என்னன்னா, எடப்பாடி 2 ஜாதி கட்சி, அதுல பலன் இல்லாத யாதவர், முத்தரையர், செங்குந்தர், பன்னார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், விஸ்வகர்மா போன்றவங்களெல்லாம் ரெட்டலையால உங்களுக்கு பலன் இல்லை, நான் அரசியல் சக்தியா வளரும் போது நீங்க அதிகாரமிக்க ஆவீங்கன்னு பிராமணர் உட்பட எல்லா ஜாதிகளையும் அவர் மூவ் பண்ற அரசியலை தான் பண்றாரு. சீமான் டார்கெட் எடப்பாடியையும் என்டிஏயும் பலயனப்படுத்துறது தான். என்டிஏ தான் ஆர்கேஆர்ல சீமானை தூக்கி விட்டாங்க. அவங்க நோட்டா கீழே போய் சீமான் வளர்த்து விட்டது அவங்க தான். இப்போ ஈரோடு கிழக்கில் நிற்காம சீமான் தான் பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுங்கிறதுக்கு தலைவர்னு வளர்த்து விட்டுருக்காப்புல. ஸோ சீமான் விஜயை எதிர்க்கிறாருன்னா இவ்வளவு லாபமும் தனக்கு வரும்னு தான் எதிர்க்கிறாரு. அதை புரியாதவங்க சீமான் எதிரிகள் அந்த
எதிர்ப்புக்கு வந்து வேற விதமான விமர்சனம் பண்றாங்க. விஜய் எதிர்ப்பதன் மூலமா கமலஹாசனை எதிர்த்து எப்படி 4% சீமான் வந்தாரோ அது மூலமா விஜய் எதிர்த்து தன்னுடைய மக்களவை ஓட்டை 2 மடங்குக்கு மேல உயர்த்த முடியும்னு சீமான் உறுதியா நம்புறாரு. அதுல என்னென்ன இஷ்யூ எடுக்கிறாரு, யார் யாருக்காக சீமான் இருக்கிறாரு, தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறத விஜய் சொல்ல மாட்டாரு, சீமான் சொல்லுவாரு. இந்த இடத்துக்குள்ள விஜய் தனிச்சு நின்னாருன்னா தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு வரும் விஜய்க்கு. அதே மாதிரி பாராளுமன்ற கட்டடத்துல தமிழ் யா இல்லைங்கிறத சீமான் தான் கேட்கிறாரு. இந்த மாதிரி பல அம்சங்கள் வந்து சீமானுக்கு விஜய் கம்பேரிசன்ல கமலஹாசன் கம்பேரிசன்ல உயர்ந்த மாதிரி சீமானுக்கு உயர வாய்ப்பு இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன கமலஹாசன் கிட்ட எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொன்னாரு. அதே மாதிரி அண்ணா எம்ஜிஆர் தூக்கி வரக்கூடிய விஜய 2 சனியனை தூக்கிட்டு 3வது சனியன் வருதுன்னு வாங்கி அடிக்கிறாரு. சோ சீமானை பொறுத்தவரை விஜய் கம்பேரிசன் லாபம்னு நினைக்கிறாரு. உறுதியா என்ன பொறுத்தவரை அது லாபம் தான். விஜயை கண்டு பயப்படுறது, தனிச்சு நின்றாருன்னு பயப்படுறது எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் மட்டுமே. அதனாலதான் அவர் தனிச்சு நிற்க சக்தி படைச்சவர் இல்லைன்னு தன்னோட சபார்டினேட் மாதிரின்னு திட்டமிட்டு விஜய்க்கு ஆளுங்களை விலைக்கு வாங்கிக்கிட்டு சில வேலைகளை காட்டிட்டு இருக்கிறார். தாவேக்கா ஒரு கட்சியாவே உருவெடுக்கலைங்கிறதா இப்ப இருக்கிற பிரச்சனையா சார்? ஏன்னா விஜயை வச்சு விஜய்க்கு வர கூட்டத்தை வச்சுதான் அவங்க கணக்கு போட்ட மாதிரியே தெரியுது. கட்சியா உருவெடுக்கலாம் தான் உண்மை. கட்சியா உருவெடுத்து வாக்க நிரூபிச்சாதான் விஜய்க்கு மரியாதை, அல்லது சினிமாவும் காலி ஆயிரும், அரசியலும் காலி ஆயிரும். எடப்பாடிட்டு எல்லாம் போய் விழுந்தா விலை போயிட்டாரு விஜய் என்கிற பெரிய கெட்ட பேர் வந்துடும். கையில வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. உங்களை கண்டு எடப்பாடி பயப்படுறாருங்கிறதுக்காக நீங்க எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்க நிலைமை அதோகதி ஆயிரும், பரிதாபம் ஆயிரும். நான் சகாதேவ மாதிரி உண்மையை சொல்றேன். விஜய் ப்ரோ யோசித்து பார்க்கலாம். நான் சொன்ன ஒவ்வொன்றும் உங்களுக்கு காலம் கடந்த பிறகு அவன் சொன்னாயா, மனச்சாட்சிப்படி நியாயத்தை சொன்னாயா, நம்மகிட்ட காசு வாங்கிக்கிட்டு நம்மளை ஏமாத்தி குழாயடிக்கிறவன் பொய்யா சொன்னாயாங்கிறது உங்க மனச்சாட்சிக்கு தெரியும். இப்பவும் நான் அதான் சொல்றேன். எடப்பாடி கூட நீங்க போனீங்கன்னா ஒன்னு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச பிறகு உங்க இமேஜும் போயிடும், எல்லாமே போயிடும். சிவாஜி ஜானகியை சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்க ரொம்ப மோசமா இன்னொரு சிவாஜி ஆயிருவீங்க. க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியில் ஒருத்தர் 234 போட்டா ஒரு வாக்கு பலத்தை நிரூபிக்க முடியும். உங்களுக்கும் அதை நிரூபிக்கக்கூடிய வேலையை பாருங்க. 39 போட்டு நிரூபிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க. விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கையும் ஆக்கியிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க. நம்ம சொன்னோம் கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி எல்லாம் பலகீனமா சொல்லி இருக்க கூடாது. இப்ப சீமான பாருங்க 214 நிப்பேன். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் எதிர்த்து அடிப்போன்னு சொல்றாப்புல. பார்ட்டின் ஃபேவர்ஸ் த பிரேவ். இப்படிதான் சீமான் வந்து தினகரனையும் கமலஹாசனையும் தாண்டி போனாரு. சோ நீங்க கூட்டணி போயிட்டீங்கன்னா நீங்களே முடிஞ்சு போனீங்க. தனிச்சு நின்று டைம் செலவழிச்சு பணம் செலவழிச்சு தொண்டர்கள்ட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இந்த பின்னடைவுல இருந்து சரி பண்ணி நீங்க நிக்க பாருங்க. இல்லைன்னா உங்க அரசியல் முடிவுங்கிறது பாக்கியராஜ், ராஜேந்தர், சிவாஜி வரிசையில விஜய்னு ஆயிருவீங்க. இதுதான் உண்மை நிலைமை. அபிமானத்தை சரியான முறையில வாக்காக முயற்சி பண்ணுங்க. சகாதேவ மாதிரி நம்ம சொல்றோம், கேட்டா கேளுங்க, கேட்காத வழி போனா போங்க, நமக்கு என்ன. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தாலே எடப்பாடி விஜய் அடிச்சு ஒரு மைனர் பார்ட்னரா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியுது. பல நிரூபிக்காம மைனர் பார்ட்னரா போனீங்கன்னா அரசியலும் போச்சு, சினிமாவும் போச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா நில குலைஞ்சிருச்சா சார்? ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியுது. சினிமா நடிகர் மக்கள் வந்து ராஜேந்திரனாலும், பாக்கியராஜ்னாலும், சிவாஜினாலும், எம்ஜிஆர்னாலும், சரத்குமார்னாலும், ராமராஜனாலும் சினிமா நடிகர்களை மக்கள் நேசிப்பாங்க. விஜயும் அதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. சினிமா நடிகர்களை மக்கள் வந்து கொஞ்சம் தமிழக மக்கள் வந்து பாசிட்டிவா பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. எல்லா நடிகர் மக்களும் கலைஞர்களை போற்றின பூமி, கலைஞர்களை வாழ்த்தின பூமிங்கும் போது விஜய்க்கும் அதுல விதிவிலக்கு இல்லை. ஆனா விஜய் சந்தர்ப்பவாதமும் அரசியல் வியாபாரத்தனத்தோட செயல்படுறதுனால கூட இருக்க எல்லாருமே வியாபாரியா இருக்கான். கூட இருக்கவங்க எல்லாமே முழு சந்தர்ப்பவாதியாட்டும், பச்சவந்தி ஆட்டும், வியாபாரி ஆட்டும் இருக்கான். ஒவ்வொருத்தனுக்கு ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் அரசியல் வியாபாரத்துல உச்சமா இருக்கானுங்க. சோ இந்த இடத்துக்குள்ள இந்த வியாபாரிகளை வச்சு விஜய் என்னதான் பண்ண போறாருங்கிறதான் பெரிய இது. காரணம் விஜயோட நடவடிக்கைகளும் வியாபாரத்தனமா போயிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி வேணும், ஒரு சகோதரத்துவம் வேணும். அந்த சகோதரத்துவம் விஜய்க்கு நிர்வாகிகளுக்கும் புஷியானதுக்கு தான் இருக்கு. விஜய்க்கும் விஜய் நிர்வாகிகளுக்கும் தொடர்பே இல்லை. அப்போ தொடர்பே இல்லாம ஒரு தொடர்பே இல்லாம இருந்தா எப்படி அது இதாகும்? அதான் மீண்டும் சொல்றேன், அழிச்சு குளிச்சு ஆடுங்க. ஒரு 600 பேரை கூப்பிட்டு பேசுங்க, பேசி அதுல 234 பேரை கேண்டிடேட்டா போடுங்க. அவங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்து நின்னுங்க, ஒரு வாக்கு வலிமை வரும். அதை விடுத்துட்டு நீங்க பணம் கொடுத்து பிராண்டிங் பண்றவங்க உங்களை குழாயடிக்க சொல்றதை கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமா பரிகட்டு அவமானப்பட்டு போவீங்க. இதுல அந்த பாஜக ஆதரவாளர்கள் திமுகக்கு எதிர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? அது ஒரு கிளைம், அவ்வளவுதான். நான் அதை ஏற்கனவே விலைக்கு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல இருந்தே அவங்க அதான் சொல்லிட்டு இருப்பாங்க, கடும் எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, தாரையகட்பேட் அசம்பிளி செக்மெண்ட்ல பார்லிமெண்ட் கேண்டிடேட் விஜய் வசந்த விட அதிகம் ஓட்டு எடுத்தது தமிழக வரலாற்றிலே 71 இருந்து இன்னைக்கு வர 71 சைமல்டேனியஸா நடந்தது. பிரேக்கிங்கா நடந்த 80, 2009 இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நடந்த இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் அணி ஸ்வீப் பண்ண இதுல ஒரு அசம்பிளி கேண்டிடேட் பார்லிமெண்ட் கேண்டிடேட்டோட அந்த அசம்பிளி செக்மெண்ட்டுக்குள்ள வாக்கெடுத்தது ஸ்டாலினுக்கு சாதனை தான். இப்போ ஸ்டாலினுக்கு பாசிட்டிவா விழுந்த வாக்குன்னு தான் அதை நம்ம எடுத்துக்கணும். என்னோட பார்வை அப்படிதான் எடுத்துக்கணும்.
ஆனா நீங்க 80 எடுத்துடுங்க. ராஜாராம் தொகுதியில 30,000 ஓட்டுக்கு மேல திமுக அணி லீடிங். ராஜாராம் திமுக அணி லீடிங். ஆனா ராஜாராம் கிட்ட திமுக ரொம்ப மோசமா இருந்து இடத்தையே பறி கொடுத்து ராஜாராம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்க. பார்லிமெண்ட்ல உள்ள அசம்பிளி செக்மெண்ட்ல இந்திரா காந்தி பிரதமர்னு பெரிய லீடிங். இங்க 30,000 ஓட்டு டவுனு. அதே மாதிரி கேமச்சந்திரன் அந்த இடத்துலையும் திருவட்டாறுல டென்னிஸ் பெரிய லீடிங். ஆனா அதிமுக கூட்டணி கேமச்சந்திரன் ஜெயித்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் நடந்த ஒரு தமிழ் மண்ணில் பல இடங்களை நீங்க பார்த்துருக்கலாம். மற்ற இது 99, 98க்குள்ளெல்லாம் இந்த இதை பார்த்துக்கலாம். அந்த குடும்பம் முன்னிறுத்தப்பட்ட தேர்தல், எல்லா தேர்தலும் இல்லை. அப்படி அந்த குடும்பம் முன்னிறுத்தப்பட்ட 80 தேர்தலுக்கும் 2024 தேர்தலிலும் ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்த தேர்தலில் அசம்பிளி செக்மெண்ட்ல ஓட்டு அதிகம். இது எல்லாத்துக்கும் புரியாது. தெளிவா ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸ்டாலினை மையமா வச்சு நடந்த தேர்தல்ங்கிறது தான் இது உண்மை. இதே நாம மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ் இவங்கள்ட்ட நம்ம இதை தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். நம்ம பொய்யான தகவல்களை மோடி, அமித்ஷாட்ட சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இதே நம்ம கொடுத்துருக்கோம். விஜய் மேல ரசிகர்கள் மனசு மாறல, மக்கள் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னு பேசுறாங்க. இது எப்படி அவங்க ஆசை கற்பனை மாதிரி எடுத்துக்கலாமா? விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, என்ன வேணாலும் பேசிக்கலாம். 26 மேல வர்றதான் ஓட்டு. நேத்து பேசுனதும் உண்மை இல்ல, ஏட்டு சுரக்காதான். இன்னைக்கு பேசுறதும் ஏட்டு சுரக்காதான். நாளைக்கு பேச போறதும் ஏட்டு சுரக்காதான். நான் விழுந்துட்டாருங்கிறதுக்காக அவர் மேல மண்ணை தூக்கி போடுறதுக்கு நான் தயார் இல்லை. 26 மேல அவர் சாதிக்கிறது தான் அவருக்கு ஓட்டு. என்ன சாதிக்கிறங்கிறது அவர் கையில இருக்குது. இதே மாதிரி தவறான ஆலோசகர்கள் மத்தியில இருட்டுல இருந்து இவர் மற்றவங்களை வழி நடத்தினாம விவரம் இல்லாதவங்க இவரை வழி நடத்தினாருன்னா பரிதாபமா போயிருவாருங்க தான் நான் சொல்றேன். அதனாலதான் நான் ஒரு அட்வைஸ் அவருக்கு சொன்னேன். 600 ரூபா பாருங்க, நம்பிக்கையை கொடுங்க, 214 போடுங்க, வாக்கு நிரூபிங்க. அது உங்க வாக்கு, அது உங்களுக்கு அரசியல்ல எதிர்காலத்தை கொடுக்குங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அதை விட்டா இன்னொரு சிவாஜி, பாக்கியராஜ், ராஜேந்தர் வரிசையில விஜயும் ஒருவராயிருவார். இந்த கரூர் சம்பவத்திற்கு முன், கரூர் சம்பவத்திற்கு பின் நீங்க முன்ன சொன்ன மாதிரியே ஸ்டாலின் அவர்கள் கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா சார்? ஸ்டாலின் 57, 62 காமராஜ் பொசிஷன்ல இருக்கிறாப்புலங்க. நான் தானங்க சொன்னேன் 48% ஓட்டு வருவாருன்னு சொன்னேன். மோடிக்கே ரிப்போர்ட் கொடுத்தேன். 35 சீட்டு வரும்னு சொன்னேன். மோடி, அமித்ஷாவுக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன். எப்படிப்பா நீ இப்படி கரெக்டா கொடுக்குறன்னு மேல இருக்கவங்களே நம்மளை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. நம்ம பொய்யான தகவலை கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்ல, பிராமண சமுதாயத்திலே ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைங்க. கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாரு. திமுக அந்த கான்ஸ்டியூஷன் பண்ணி கொடுத்த விபி ராமன் அவர் பேர்ல தெரு வச்சுட்டாரு. மாண்டில் சீனிவாசன் ஒரு கலைஞர் பேர்ல வச்சுட்டாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெய்சங்கர், இவர் எஸ்பி சேகருக்கு அப்பா மைத்ரேன்னு கட்சியில சேர்த்துட்டாரு. அவரு நடவடிக்கைகளை கலைஞர் பண்ற மாதிரி ஆன்டி ஹிந்துவோ ஆன்டி பிராமினோ பண்றது இல்லை. அப்ப இதெல்லாம் புரியாம நீ வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ஒரு தவறான வார்த்தையை சொல்லலாம், சொல்ல விரும்பல. ஏன்னா அப்படி பண்றவன் எனக்கு வேண்டியவனா இருப்பான். நாளைக்கு பின்ன அவன் முகத்தை பார்க்கணும் எனக்கு. அப்ப தப்பான ஒரு இதுல இருட்டுல இருந்துகிட்டு உலகத்துல என்ன நடக்குன்னே தெரியாம கிணத்து தவளையா இருந்துகிட்டு பேசினா அது எப்படிப்பா நியாயம்? கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கே இல்லை, இந்து நாடார்கள் மத்தியில இல்லை, ஒட்டுமொத்த நாடார்கள் மத்தியிலே இல்லை. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணது காமராஜ். அப்போ வன்னியர், முத்தரையர், யாதவர், முக்குலத்தோர் இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு இன்னைக்கு வளர்ச்சி வர காரணம் காமராஜ் அதிகாரத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்ததுதான்னு காமராஜ் இருக்க புகழ இந்த சமுதாயங்களோட வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் காமராஜ் தான் காரணம். வன்னியர், முக்குலத்தோர் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் ஓபிசி ரிசர்வேஷனை என்ஷூர் பண்ணி கொடுத்த காமராஜ் தான் காரணம்னு கலைஞரா சட்டசபையில பதிவு பண்ணி வச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலின் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாருங்க. தியாகி இமானுவேல் சேகரன் பிறந்த நாளை அரசு விழாவா பண்ணது கலைஞரா பண்ணாரு, மு.க. ஸ்டாலின் பண்ணியிருக்காருங்க. வழக்கமா ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடார் இந்து நாடார்னு வைங்க, அதை கிறிஸ்டின் நாடார் கொஞ்சம் அந்த மத சார்பு அதுக்குள்ள போயிருவாங்க. தேவேந்திர குல வேளாளர் பிராமண சமுதாயத்திலே ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைங்க. இது 100% உண்மைங்க. அதனாலதான் நான் 48% வருவாருங்கிற இடத்துல 47% வந்தாரு. இன்னும் அவர் அதை ரொம்ப நுணுக்கமா சரியா பார்த்து போயிட்டு இருக்கிறாரு. நீ பாருங்க, டாக்டர் ராமதாஸை போய் ஒரு மூத்த தலைவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால கூட்டணின்னு சொல்ல வரல, அவர் ஒரு மூத்த தலைவருங்கிற மரியாதை அந்தஸ்து அவருக்கு கொடுக்குறாரு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாலின் நடவடிக்கைகள் விஜயை வச்சு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பை உருவாக்கலான்னு பார்த்தாங்க. புள்ளப்பூச்சி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டார். எடப்பாடி தான் எதிரி, விஜய் ஒரு புள்ளப்பூச்சின்னு ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டார். இதுதாங்க உண்மை. நீயா போய் ஒரு கற்பனையா ஒரு டெலியூஷன்ஸ்ல இருந்தா அவருக்கு என்ன? அவருக்கு எதிரி எடப்பாடி தாங்கிறத அவர் தெளிவா பண்றாரு. அப்போ விஜயை கிராக் டவுன் பண்ணி எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு அவர் தயார் இல்லை. எல்லா விஷயத்திலையும் அவர் தான். நம்ம சீமானை அரெஸ்ட் பண்ணாததும் அது இன்னைக்கு சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், திமுக, அதிமுகவும் காங்கிரஸ், பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுணிகள்னு எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துறதுக்கு குறி வச்சு நிற்கிறாரு. அரெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா அப்போ மண்டபத்தை இடிச்சு விஜயகாந்த ஜெயலலிதா தள்ளுன அந்த கலைஞருக்கு தவிர ஸ்டாலின் பண்ணலைங்க. காமராஜ், கலைஞர், புரட்சி தலைவி பெருந்தலைவர் காமராஜ், முத்தமிழர் கலைஞர் எல்லார் தவறிலேருந்து
பாடம் படிச்சு ரொம்ப நிதானமா சூப்பரா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின். கலைஞர் மகன் ஜெயித்துட்டானேன்னு தமிழர் மணியம் வயிறு எறிஞ்சா என்னங்க செய்ய முடியும்? உண்மை நிலைமை தமிழர் மணியம் இருட்டுல இருக்காருங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.